ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்போ வேணாலும் ஓகே, ஆனால் அங்கே மட்டும் வந்து கை வைக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓவர் கண்டிஷனோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே சொன்ன இளம் நடிகை. ஸோ இவங்க பண்ணக்கூடிய இந்த அட்ராசிட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி. ஸோ திரைத்துறையில் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு வரக்கூடிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து பேசக்கூடிய நடிகைகளும் இருக்காங்க. பல விஷயங்களும் வந்து இதை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க ஊடகவியலில். ஸோ அந்த வகையில் வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய இளம் நடிகை ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய அட்ராசிட்டியை வந்து பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் பார்க்கலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ பொதுவாகவே வந்து நடிகைகள் மார்க்கெட் சரியும் போது தான் வந்து அதை சரி கட்டுறதுக்கு எந்தெந்த வேலைகள் பண்ணணுமோ அந்தந்த வேலைகளை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இது போன்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து அவங்க விருப்பத்தோட அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களோட வந்து உடன்படுவாங்க. ஸோ அந்த நிலைமை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ நடிக்க வரதுக்கும் பின்பும் சரி, அதன் தொடர்ந்து வாய்ப்புகளை வந்து பெறுவதற்கும் சரி, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்கள் வந்து ஈடுபட வேண்டிய கட்டாயத்துக்கு திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்களே வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி நிலைமையை. ஸோ இன்னும் வந்து இந்த விவகாரம் அதிகரித்து வரக்கூடியதால தான் வந்து சீரியல் நடிகை முதல் வெள்ளித்திரை நடிகைகள் வந்து பலரும் வந்து ஓப்பனாக மீட்டு புகாரில் வந்து அவங்களுடைய விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தன்னுடைய பெயர்லேயே வந்து மரியாதையை வச்சிருக்கக்கூடிய ஒரு கன்னட நடிகை. ஸோ ஒரு தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி தென்னிந்திய சினிமாவிலே வந்து ஒரு சில படங்கள் தெரியக்கூடிய சின்ன சின்ன படங்களில் வந்து நடிச்சிருக்கக்கூடிய இவர் சம்பள விஷயத்தில் வந்து படப்பிடிப்பு தளத்துலையும் வந்து சம்மந்தப்பட்ட சிக்கல்களும் சரி, இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே வந்து எந்த விதமான கிறுக்கு பொடியும் சரி, இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாத்துக்குமே வந்து தடை பண்ணுறது இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரியான அப்படி இருக்கக்கூடிய வகையில தான் வந்து இவர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து ஓகே சொல்லக்கூடிய விஷயத்த திரையுலக வட்டாரத்தில் வந்து பரவ விட்டுருக்காங்க. இந்த நடிகை வந்து இதுக்கெல்லாம் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இளம் நடிகை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு வந்து ஓகே சொன்னதோடு மட்டும் இல்லாமல் சில கண்டிஷன்கள் வந்து போட்டிருக்காரு. ஸோ சம்பள விஷயத்தில் வந்து ஏறக்குறைய இருந்தாலும் பார்த்துக்கலாங்க, ஸோ நமக்கு வந்து சான்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வேற. ஸோ இவர் சொல்லக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து வேற. ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஓகே அப்படின்னா அவர் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி செய்யறதுக்கு தயாராக இருக்கார் அப்படின்ற சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த எந்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நடிகை நடிக்கக்கூடிய படத்தின் படப்பிடிப்பு எங்கு நடந்தாலும் பரவாயில்ல, ஸோ எங்கே நடந்தாலும் சரி, அந்த சம்மந்தப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு விரும்பக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து என்னுடைய தனிப்பட்ட கேரவனுக்கு வந்து வந்துடணும். ஸோ நான் சொல்ல டைமில் வந்து வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல டைமில் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் வேற எந்த கேரவனும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் போட்டிருக்காரு. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்துல கை வைக்கக்கூடாது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து முழுமையான விஷயங்கள்லாம் இருக்கிற சில இடத்துல வந்து கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஆர்டர் போட்டிருக்கக்கூடிய இவருடைய முன்னழகு அந்த மாதிரியான இடத்துல தான் வந்து அந்த ஓவராக வந்து விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயத்த ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வைக்கக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கக்கூடிய இவர் தன்னுடைய படங்களில் நடிக்கக்கூடிய கவர்ச்சி ஆட்டம் சரி, படுக்கையறை காட்சிகள் எதாக இருந்தாலும் ஓகே, ஆனால் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த சில கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நான் ரெடி அப்படின்றத வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த நடிகை. ஸோ இப்போ வந்து கண்டிஷன் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து நிலைமை மாறி இருக்கா அப்படின்றதான் வந்து பலருடைய ஓப்பன் டாக்காக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனலுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.